விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹர அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவு என்னன்னா, 2026 புதுமை புத்தாண்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் அகில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 2026 மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போது கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம், இதுதான் நம்மளுக்கு முக்கியமா பார்க்கறது. ஆண்டு பலாபலம் என்று சொன்னாலே முதல்ல எடுக்கிறது சனி பகவானுடைய அமைப்பு, அடுத்தது குரு பகவானுடைய அமைப்பு, கடைசியாக ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி. முதல்ல வர்றது மார்ச் மாதம் சனி பகவானுடைய பெயர்ச்சி, ஜூன் மாதம் நடைபெறக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சி. அந்த உச்சம் பெறுகின்ற நேரம் குரு பகவான் கடகராசிக்கு இடம் பெறக்கூடிய காலம். 11வது மாதம் என்று சொல்லக்கூடிய டிசம்பர், அதாவது நவம்பர் மாதத்துல ராகு பகவானும் கேது பகவானும் இடம் பெறுவாங்க. இந்த ஆண்டு முடிவில் தான் அதற்கான அமைப்புகள் உண்டு. மற்ற கிரகங்களுடைய தனிப்பட்ட முறையில் சூரியன் சந்திரன் போல் இருக்கக்கூடிய கிரகங்கள் மாத கிரகங்களாக இருக்குது. இதை ஒட்டுமொத்தமாக இந்த 4 கிரகங்களின் அமைப்பை வச்சுதான் இந்த ஆண்டுக்கான பலாபலனை எடுக்கிறோம். ஜோதிடர் அனைவருக்குமே இதை தான் சொல்ல முடியும். இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு 50 பாகங்கள் முழுமை அடையும் என்று சொல்ல முடியும். இதெல்லாம் தசாபுத்தி தான். நன்றாக இருந்தால் இந்த வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்படும். மேஷம் முதலாகட்டும் மீனமாகட்டும் எல்லாருக்கும் தசாபுத்தி நன்றாக இருந்தால் இது சப்போர்ட் பண்ணும். கிரகங்கள், திருமணம், குழந்தை, இது மாதிரி விஷயங்கள் எவ்வாறு இருக்கும், இதில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். வணக்கம். எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 புதுமை புத்தாண்டு என்று தான் சொல்லுவேன். வாழ்க்கையில நிறைய சலிவான விஷயங்கள், சலிப்பு தருகின்ற விஷயங்கள் எல்லாம் கடந்துட்டோம். எல்லாருமே ஒரு ஜோதிடத்தின் ரீதியாக, அனுபவத்தின் ரீதியாக தான் மனிதன் வாழுகின்றான். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சி திருவினையாக்கும் என காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடம். அவங்க வாழ்க்கையில ஜெயிப்பு என்பது மட்டுமே உறுதி. அவங்க கொடுத்ததே சேலஞ்ச் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஏன்னா 2ஆம் அதிபதி இவங்களுக்கு புதன் என்பதால அறிவு சார்ந்த விஷயத்தில் கணக்காகட்டும் எல்லாமே மேக்டிஸ் எல்லாத்துலையும் அவங்க பெரிய வின் பண்ணும். இந்த வரைக்கும் வின்னிங்கே வரல சாமின்னு சொன்னவங்க அனைவருக்கும் இந்த ஆண்டு 2026 புதுமை புதுமை புதுமை, நிறைய மாற்றங்கள் ஏற்றங்கள் மட்டுமே கணிசமாக இருக்குது. எதுவும் தடை கிடையாது. ஏன்னா சனி பகவான் கொடுக்கின்ற தெய்வம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கும் தெய்வம் என்று சொன்னால் அது சனி பகவான் ஒருவரே. நம்ம வாழ்க்கையே நாம முடிவு பண்ணணும். யாரா முடிவு பண்றாருன்னா இந்த சனி பகவான் ஒருவர் தான் முடிவு பண்றார். ஏற்றத்தை தருகின்ற ஆண்டு என்று சொன்னால் இதை மார்ச் மாசத்துல அவர் மார்ச் ஆரம்பிக்கிறாருன்னா அது 3 மாசத்துக்கு முன்னே அது ஆக்டிவேட் ஆகிடும். ஆக மொத்தம் நம் ஆண்டு தொடக்கத்திலிருந்தே நாம் இருக்கின்ற வாழ்க்கை தன்மை மாறுகின்ற அமைப்பு. 2026 1/1 பிறந்துச்சுன்னா அதுல இருந்தே நம்மளுக்கு எல்லா விதமான நற்பலங்களும் வந்துச்சுன்னு அர்த்தம். நம்ம அதை தாண்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோ நம்ம கிட்ட போய் சேரும் பொழுது நம் வாழ்க்கை தரம் பூர்த்திப்படுத்தும். அவர்கிட்ட சொல்லுகின்றார் ஒரு ஜோசிகார் சொல்றாருன்னா, அவங்க சொல்லுகின்ற வார்த்தை உன்னதமாக அமையும் என்றால் இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் இந்த ஆண்டு 2026 புதுமை புத்தாண்டு. ஐயா அரசியல் சார்ந்த விஷயங்களாகட்டும், ஐயா நான் தோத்துட்டேன் இது வரைக்கும் என்னை கட்சியில கூப்பிடல அப்படின்னு சொன்னவங்களுக்கு முதல்ல கிடைக்கிற வாய்ப்பே தான். ஏன்னா ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்துட்டு இருக்கு, உங்களை கூப்பிட்டு தலைவனா உட்கார வைக்கிறது பாக்கியம் அந்த சனி பகவானுக்கு உண்டு. அந்த லாபம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடம் அதுதான் முக்கியமான தருணம். வாழ்க்கையில இன்னொரு வாட்டி நாம தேனா கூட கிடைக்காது. இந்த வாட்டி ரிஷபராசிகாரங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு திரும்ப நம்மளுக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகுமோ, எத்தனை யுகங்கள் ஆகுமோ, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம். ஏன்னா சனி பகவான் நல்ல இடத்துலையும், ராகு கேதுக்களும் நல்ல இடத்துலையும், முக்கியமா குரு பகவான் இப்ப 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம். இந்த இளைய சகோதரன் கம்யூனிகேஷன் அந்த இடத்துல அமர்ந்து உச்சம் பெற்று ஜூனுக்கு அப்புறம் எல்லாமே உங்கள் வாழ்க்கை தரம் உயர்த்தி காட்டக்கூடிய இடம். குருவின் ஒளியும் சனி பகவானுடைய ஒளியும் தான் உங்க வாழ்க்கையில நிறைய பிரபஞ்சத்தை கொடுக்க போகுது. இந்த பிரபஞ்ச ஒளி உங்களை மேற்கொண்டு வருகின்ற அமைப்பாக ஐயா திருமணம், குழந்தை சார்ந்த விஷயங்கள், செல்வங்கள், கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுறது, நோய் நொடிகளிலிருந்து விடுபடுறது, கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பற்றுகள் நீங்கி குழந்தை சார்ந்த விஷயம் எல்லாத்திலையும் ஒரு முதிர்வு. சம்மர் ஷூட் பாலிசி சொல்றாங்கல்ல, எல்ஐசி பாலிசியில கொடுக்குற மாதிரி உங்களுக்கு சம்மர் ஷூட் இது வரைக்கும் கிடைக்கல, நான் உழைத்ததுக்கு ஏற்ற வெற்றி வாய்ப்பு இல்லை, எனக்கு தனி மனிதனுடைய அங்கீகாரம் இல்லை, எனக்கு ஒரு நான் சொல்லுவாங்க சப்போர்ட்டிங்கே இல்லை சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க.
அட எத்தனை பேர் இருக்கிறாங்க, சொந்தக்காரர் இருக்கிறாங்க, சப்போர்ட்டே பண்ணல. இறைவனே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஏங்க ரஜினி சொல்கிற மாதிரி ஆண்டவன் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆண்டவன் துணை கொண்டு நீங்கள் வெல்லப்போவது உறுதி. உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நலிவடைஞ்சு போயிருந்த வாழ்க்கை தன்மை, திருமணமாகட்டும், குழந்தையாகட்டும், செல்வங்களாகட்டும், கடன் பிரச்சனையாகட்டும், நோய் பிரச்சனையாகட்டும், எல்லாத்துலேயும் விடுபட்டு இந்த 2026 ஒரு ஃபினிஷிங். அரசியல் ஆகட்டும், அரசியல் பொறுப்பாளர் ஆகட்டும், ஐயா என்ன சொன்னா வேலைக்காக தேடிட்டு இருக்கேன், ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன், அரசாங்க உத்தியோகம் எல்லாமே உங்களுக்கு உண்டு. வெளியூர் வெளிநாடு என்ன பிரயாணம் பண்ணாலும், எதில் சென்றாலும் வெற்றி வாகையை சூடுகின்ற அமைப்பு இந்த 2026 ரிஷபராசிக்காரங்க இனி தனி அங்கீகாரத்தோட உங்க வாழ்க்கை தரம் உயரும். ஐயா கால்நடையை வளர்க்குறது, ஆடு மாடுகளை வளர்க்குறது, முக்கியமாக விவசாயம் தொழில், இதை மாதிரி விஷயத்துல ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் இனி மேன்மை. பல்வேறு போக்குவரத்து, இந்த பேங்க் உத்தியோகம், டீச்சர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் அரசு பொது நிறுவனத்துல ஒர்க் பண்றவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் இல்லாத அனைவருக்கும் ப்ரொமோஷன். என்னங்க இதெல்லாம் எப்படி எனக்கு தேடி வந்தது என்னன்னே தெரியாதுங்க. எல்லாருக்கும் ஒரு நன்மதிப்போட உயர்வோட, இது வரைக்கும் நம்மளை யாருமே அடையாளத்தை கொண்டு வரல, என்னை தனியாகவே ஒதுக்கி தான் வச்சுருந்தாங்க. இப்போ கூப்பிட்டு நம்மளுக்கு தலைவன் போஸ்ட்டே கொடுக்குறாங்க, கவுன்சிலர் போஸ்டிங், சேர்மன், இது மாதிரி ஒன் உங்களுடைய படி உயர்ந்து காணக்கூடிய காலம். கட்சியிலே கூப்பிடலாம்னா கட்சி கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. இப்போ நடக்கிற தமிழகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உலகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களை வாழ்வாதாரம் மேலோங்கும். தனி அங்கீகாரம் பெறுகின்ற ராசியில் முதன்மை ராசி என்று சொன்னால் அது ரிஷபராசி. இந்த 2026 கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள், நற்பலங்கள் அதிகம். இதுல ஒண்ணுனா பிள்ளை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. முக்கியமாக குலதெய்வத்தின் வழிபாடு கண்டிப்பாக தேவை. அந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல முக்கியமாக நம்ம சனி பகவானுடைய பார்வை பதியறதால குலதெய்வத்தின் அருள் கண்டிப்பாக இருக்கணும். குழந்தை சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் பிறக்கலன்னா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உண்டு. ரிஷபராசிக்காரங்க குழந்தை பாக்கியம் இல்லை, தடையாக இருக்குது, இல்லை பேரம்பேத்தி எடுக்க முடியல அப்படின்னு சொன்ன அனைவருக்கும் நம்மளை தாத்தாவாக்கி ப்ரொமோஷன் பண்ணிடுவார், அப்பாவாக்கி ப்ரொமோஷன் பண்ணிடுவார். இப்போ இது வரைக்கும் மேனேஜர் போஸ்டிங்கே எனக்கு கிடைக்கல, நான் கிளர்க்காகவே வாழ்ந்துட்டேன், சூப்பர்வைசராகவே வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் மேனேஜர் போஸ்டிங் கண்டிப்பாக உண்டு. ஆக மொத்த நற்பலங்கள் தருகின்ற அமைப்புகளை கோச்சார ரீதியாக சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் நற்பலங்கள். 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். கடன் சார்ந்த விஷயங்களும் அதிகரிக்கிற மாதிரி தெரியும், அது குறைந்தும் காணப்படும். அதாவது மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்வாதாரம் தனி அங்கீகாரத்தை பெறும். செய்கின்ற வேலையில வெற்றி, புதிய சொந்த தொழில் செய்கிறது, அதுல பெரிய புரட்சி காமிக்கிறது, நம்மகிட்ட பெயர் புகழ் இதையெல்லாம் உச்சத்தன்மைக்கு அடைகின்ற இடமாக இந்த இளைய சகோதரன் சகோதரி உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. அவங்க உறவுகளில் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. மற்றபடி உங்கள் கவனங்கள் அனைத்தும் இனி வெற்றியே வாகை சூடக்கூடிய காலங்களாக இந்த 2026 இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுறது. நாம கம்பெனி திறந்துட்டையா, இது வரைக்கும் நேமே வரலங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இனி நேம் ஆகட்டும், டேக்ஸ் ஆகட்டும், ஜிஎஸ்டி ஆகட்டும், எல்லாத்துலேயும் ஒரு பெனிஃபிட். நம்மளுக்கு ஒரு மார்ச் ஜூன் வரைக்கும் சின்னதாக ஒரு குழப்பமான சூழ்நிலை, உடல் சார்ந்த பிணிகள்லாம் இருந்து கொண்டிருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை வெற்றி தருகின்ற, வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லுகின்ற ஆண்டாக இந்த 2026 மேன்மை தரும். மேலும் நல்லதெல்லாம் நடக்கட்டும். அந்த எம்பெருமான் ஏழுமலையான் வெங்கடாஜலபதியை சென்று ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.